டேய் 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 நீ யாரு? யார் இருக்கிறது அந்த ரூம்ல? யார் நீங்க? எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனை வீடியோ எடுக்க வந்திருக்கேன். காட்டுக்கு ரொம்பவே நடுவில் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அந்த லொக்கேஷனில். இன்னும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சுற்றி இதெல்லாம் காடு தான் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. இப்படி இருக்குது. ஹேய் ஹேய் யாரு? கைஸ் அங்கே பாருங்க. ஏய் ஏய் நீங்க யார் நீங்க? ஹலோ இப்போ யார் அங்கே நின்றது? ஆளரா இருக்கீங்களா? கைசி இப்போ இங்கே ஒரு உருவம் இருந்துச்சு. இப்போ ஹே கைசி ஏதோ இருந்து மை காட் பாட்டில் தான் இருக்குது. இருக்கு சவுண்ட் கேட்ச்சு. சீரியஸ்லி சத்தியமாக சவுண்ட் கேட்ச்சு. சீரியஸ்லி எனக்கு ஒரு ஒரு உருவம் கேப்சர் ஆச்சு. அது ஆளா இல்லை உண்மையிலே பேன்னு சத்தியமே போய் எனக்கு தெரில. ஸோ இப்போ நான் மேலே ஏறி வந்தோடனே அந்த உருவமே காணும். ஸோ தெரிஞ்சு பேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளாக தான் கன்ஃபார்ம் மாட்டியிருப்பாங்க. மேபி டக்குன்னு பின்னாடி குதிக்கிறதுனா கூட ஃபுல்லாக ஒரு எப்படின்னா ஒரு ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி இருக்குது பின்னாடி சைடெலாம். ஸோ சவுண்ட் கேட்குது. சவுண்ட் கேட்சுப்பா கிளியராக கேட்குது சவுண்டு. மைல்டோட்டாக சவுண்ட் ஆனால் கேட்டுகிட்டே இருக்குது இப்போ. ஸோ சீக்கிரமாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு கீழே இருக்க அந்த பெரிய பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடலாம். தனியாக வந்திருக்கேன். ஸோ உள்ளே போய்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரோ பேசிவிட்டு இந்த லொக்கேஷன் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ் எவ்வளோ பாட்டில் உடச்சி வச்சுருக்காங்க பாருங்க. ஏய் நீங்கள் யார்? எதுக்கு என் முன்னாடி வர ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் உண்மையுமே பேய் தானே நீங்கள்? ப்ளீஸ் அங்கேயே நில்லுங்க, நான் உங்கள் பக்கம் வரேன். ஹலோ ஏன் வயலண்ட் ஆகுறீங்க? ப்ளீஸ் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பேச ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பக்கம் வரேன். கருமம் எங்கே போயிட்டீங்க? பயந்துட்டீங்களா என்னை பார்த்து? கை சீரியஸ்லி இங்கே ஒரு ஊரம் கேப்சர் பண்ணேன். இப்போ கிளியராக கேப்சர் பண்ணேன்.
கைஸ் இன்னும் பில்டிங்குள்ளே போல் நிறையவே பேரனாமல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அல்ட்ரா சவுண்டு கீழே ஹெவியாக கேட்டுச்சு. இப்போ நல்லாவே எனக்கு சத்தியமாக கேட்டுச்சு. உங்களுக்கு வீடியோவில் கேட்டுச்சான்னு தெரில. இப்படி நான் பயப்படுத்துறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை. ப்ளீஸ், உங்களுக்கு தேடி தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த லொக்கேஷன் நான் வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த தாவல் என்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்னை எதுவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? ஜஸ்ட் மிஸ்ட் கால் இதுக்குள்ள விட்டுருப்பேன். இப்போ செஞ்சு சாப்பிட்ருக்காங்க ஏதோ இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? இல்லீகல் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. Oh my God. என்னென்னா பயப்படுறத ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன். யார் இருக்கிறது அந்த ரூமில்? ஹலோ, ப்ளீஸ், நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க. எதுவும் பண்ண மாட்டேன் ஒரு நம்பிக்கையில் நான் வீட்டுக்குள்ளே வரேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே அடித்து இது பண்ணிடுறேன். கேஸ் ஓவர் ஸ்மெல் வருதுங்க இந்த பில்டிங்கில் உள்ள. உமைகள், ஏய், ஆள் யாரா இருக்கீங்களா? சவுண்ட் கேட்குது இப்போ. ஏய், சவுண்ட் கேட்டே இருக்கு. உமைகள், யார் நீங்கள்? எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க? என்ன பில்டிங் விட்டு துரத்த பார்க்குறீங்களா? என்ன போக மாட்டேன் நான். எனக்கு இந்த தாள் என்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். இப்படி சும்மா நீங்கள் உடச்சிட்டு இப்படி பயன்படுத்திட்டு நான் அமுச்சு விட்றாலும் பார்க்காதீங்க. நான் போவே மாட்டேன். இன்னும் பாட்டெல்லாம் உடைக்கிறீங்க. உமையோட இது வந்துருக்கு, டிவியில் இருந்திருக்கு. உமையோட இப்போ நான் வெளியே வரேன், என்ன எதுவும் பண்ண மாட்டேங்க நம்புகிறேன். திடீர்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு உங்கள் கேமரா கிளியராக கேப்சர் ஆகிருக்கும். கிளியராக கேட்குது. என்ன சொல்கிறேனே தெரில, ரொம்பவே ஒரு பயமாக இருக்குது. இந்த தாவல் வந்து பேரனாமல்
மேலே ஒரு 2 டைம் கைஸ் உருவம் மட்டுமே நான் கேப்சர் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்தது சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது. சொந்தத்தால் கேட்குது கிளியரான சல்ற சவுண்டு மாதிரி கேட்குது எனக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கிட்ட இருக்கும். சீரியஸ்லி ஏன்னா அந்த லொக்கேஷன் நான் வரவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. யாரும் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கே லைட்டு பவர் கம்மியாக இருக்குது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாண்டட் பிளேஸை வீடியோக்கு வந்திருக்கேன் கைஸ். தனியாக வந்திருக்கேன். இந்த தவிர பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே மேலே ஒரு உருவெல்லாம் கேப்சர் பண்ணியிருந்தேன். கீழே சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அது நிறையவே கேப்சர் பண்ணி கைஸ் அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ போட்டு 10 நாள் கிட்ட ஆகுது. ஸோ கொஞ்சம் ரொம்ப பெரிய ரீசன் அது. ஸோ சொன்னால் சொல்லிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸாக நம்ம சேனலில் வீடியோ வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் சார் தூக்கி போட்ட மாதிரி இருக்கு பாட்டிருப்ப. ஏய் நீங்க தான் அல்றதா? ஹலோ ஸ்டோரி சொல்லிடுறேன் இந்த இடத்துல. கைஸ் இந்த பில்டிங்கில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் குழந்தையும் வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட்லி இறந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கொஞ்ச நாளாவே தனியாக தான் இருந்துருக்காங்க. அப்புறமா அவங்களும் ஒரு டைம் இந்த வீட்டில் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இந்த தவிர அவ்வளோ நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பில்டிங்கில் யாருமே வரதில்லை. ஏன்னா இதில் ரொம்ப வருஷம் முன்னாடி போட்ட மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு. நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போதைக்கு ரீசெண்டாக பண்ண மாதிரிலாம் எதுவுமே தெரியல. எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக எடுத்து நான் கிளம்புறேன். எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வந்து சவுண்ட் இதே கேட்குது. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வந்துருக்கு வீடுக்கு. ஸோ கைஸ் வீடியோக்குள்ள போகலாமா? சவுண்ட் போய் கேட்குது. கிளியராக கேட்டுச்சுப்பேன். ஏதோ அப்பா பையனை வந்து வண்டியில் ஏதோ கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது. சரியானு தெரில. தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப மாதம் முன்னாடி பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ எதுவுமே ரீசெண்டாக பண்ண மாதிரிலாம் தெரியல கைஸ் இதெல்லாம். ஸோ அப்போனா என்னன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்புள் இப்போ யூஸ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி தான். மை காட் செம்மையாக இருக்குது.
ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்துருக்காங்க அந்த ஃபேமிலி. அந்த சம்பவம் அடுத்து இந்த வீட்டில் அந்த அம்மா வந்து தனியாகவே இருக்க முடியல, சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கோ அடிக்குது பேசுகிறது, அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாக எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தது அவங்க. ஆனால் இவங்க இப்படி ஆனதுக்கு எதுக்குன்னு தெரில. ஆனால் இவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த பில்டிங் அப்பண்டனாக இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்புளெலாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூஸ் பண்ணால் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்க கண்ணு ஏதோ தெரியுது, ஏதோ பேரனாமல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அது இல்லாமலாம் அந்த பில்டிங் விட்டு போயிருக்க வாய்ப்பில்லை. ஸோ அப்படி ஏதோ நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த பில்டிங்கை விட்டுட்டு இப்போ போயிட்டாங்க. இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக தெரியல சரியாக இருக்குது. ஆனால் பில்டிங் பக்கம் ரொம்ப வருஷமாக அபண்டனாக இருக்குன்னு வேணால் எனக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா ஜன்னல் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வீட்டில் எல்லாமே அடித்து எடுத்துகிட்டு போயிருக்க மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு. சவுண்டு போய் கேட்டுச்சு, கிளியராக கேட்டுச்சு. நான் சொல்கிறேன்னே தெரியல ஒரு பக்கம். ப்ளீஸ் யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வரலாம். ஹலோ, உங்களை பார்க்கறதுக்கோசம் தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இங்கே இருக்க ஏதாவது ஒரு ஹாட்மா என்கிட்ட பேச ட்ரை பண்ணலாம். இப்போ என் முன்னாடி வந்தீங்களா, திருப்பி என் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, மேலே என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்க எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை மேலே, ஏதோ பாத்ரூம் நினைக்கிறேன். பாத்ரூம் தான். ப்ளீஸ் பேசுங்க ஏதாவது. இப்போ இவெல்லாம் நான் அழுந்தீங்களே, எல்லாம் வயலண்ட் ஆகி ஏதோ உடச்சிங்களே, இப்போ பண்ணுங்க ஏதாவது. ஹலோ, லைட் யூஸ் பண்ணிக்கலாம். பொறி எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. எங்கே போயிட்டீங்க? இவ்வளோ கத்திருந்தீங்க, உடச்சிருந்தீங்க, இப்போ எங்கே போயிட்டீங்க? இப்போ உங்கள் வீடு தானே இது? ஹலோ, நான் இங்கே இருக்க ஆத்மாத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பேசுங்க என்கிட்ட. ப்ளீஸ், இது சாமி ரூம் நினைக்கிறேன், அப்படி தான் தெரியுது பார்க்க. இந்த வீடு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கட்டினீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பீங்க எனக்கு தெரியுது. உங்களுக்கு அப்படி நடந்திருக்கக்கூடாது. ஆக்சிடென்ட்லேயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் சூசைட் பண்ணது ரொம்பவே தப்பு தான் அது. ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சுற்றிரும் காடு, வீடு எதுவுமே இல்லை அந்த தவளை. போனால் பக்கத்து ரோடெலாம் தாண்டி அந்த இடத்தாங்க வீடெலாம் எல்லாமே இருக்குது. வரமாட்டிங்களா முன்னாடி?
பிளாஸ்டிக் நினைக்கிறேன், சரியா தெரியல. பார்த்தாலே தெரியுது எல்லாமே அடித்து இது பண்ணியிருக்காங்க. கதவு கூட ஏதோ இருந்திருக்கு, அதையும் அடிச்சு இது பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? Oh my God. ஓகே, கிளம்புறேன் நான். லாஸ்ட்டாக ஒரே டைம் முன்னாடி வர முடியுமா ப்ளீஸ்? Oh my God. பொறுமையாக எந்த சவுண்டுமே இல்லை. நானும் எங்கே இருந்தாலும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஏன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்ததுனால. ஸோ மைகட் சேரா மேலே கீழே போயிட்டு வந்தால் ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ நான் கிளம்புறேன். இப்போ இங்கே இருந்தாலும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நல்ல ஒரு வியூஸ் போச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த லொக்கேஷனில் நான். ஸோ ஓகே, சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.